வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க, இது குறித்து சில பல முக்கியமான தகவல்களை வீடியோவை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை யாருக்கெல்லாம் உடனடியாக கிடைக்க காத்திருக்கிறது. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை எதிர்பார்க்கப்படும் கால வரிசை தகுதி மற்றும் 2000 செலுத்தும் நிலையை ஆன்லைனில் சரிபார்ப்பது எப்படி, இது குறித்து தான் வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது இந்தியா முழுவதும் விவசாய குடும்பங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதி உதவி திட்டம். ஸோ இந்த திட்டம் நேரடி பண பரிமாற்றங்கள் மூலம் விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கு மற்றும் தங்கள் வீட்டு செலவுகளை சமாளிக்க உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் ஆண்டுக்கு 6000 நிதி உதவி வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அனைவருக்குமே இதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, எல்லாருக்குமே இது கொடுக்கறது கிடையாது. தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொகை தலா 2000 என்ற 3 சம தவணைகளில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படுகிறது. இந்த 2000 3 தவணை தொகை இந்த நிதி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. சலுகைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இகேஒய்சி பூர்த்தி செய்வது இந்த திட்டம். தகுதியுள்ள நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இந்திய அரசு டிபிடி அமைப்பு மூலம் வெளிப்படையான நிதி பரிமாற்றங்களை உறுதி செய்வதன் மூலம் அவர்கள் நிலைத்தன்மை மேம்படுகிறது. இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை என்றால் என்ன, தேதிக்கானது. பிஎம் கிசான் சமீபத்திய தகவல்களின்படி 2026 23வது தவணை ஜூன் ஜூலை மாதங்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் தகுதியுள்ள பயனாளர்களின் 2000 தவணை தொகை நேரடியாக பண பரிமாற்றம் டிபிடி அமைப்பு மூலம் வெளியிட்டு இந்திய அரசு அறிவிக்கும். விவசாயிகள் தங்கள் சமீபத்திய தவணை தகவல்கள் மற்றும் பணம் செலுத்தும் நிவாரணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய தங்களின் விவரங்கள் எல்லாமே வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை குறித்த ஒரு கண்ணோட்டம், அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம் கிசான் 23வது தவணை தொகையை குறித்த ஒரு சில கண்ணோட்டங்கள். பிஎம் கிசானின் தவணை தொகை ஜூன் ஜூலை மாதங்களில் கண்டிப்பாக 100% வெளியிடப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை, தேதியும் அறிவிக்கப்படவில்லை. தகுதியுள்ள விவசாயிகள் நேரடி பண பரிமாற்ற முறை ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் நேரடியாக 2000 பெறுவார்கள். தாமதமின்றி பணத்தை பெறுவதற்கு பயனாளிகள் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தவணை தொகை 2000 எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு காலம் ஜூன் ஜூலை 2026. பணம் செலுத்தும் முறை நேரடி பண பரிமாற்றம். ஆண்டுக்கு தவணைகளின் எண்ணிக்கை 3 தகுதி சரிபார்ப்பு மற்றும் இகேஒய்சி முடிக்கப்பட வேண்டும். உங்கள் சமீபத்திய அட்டவணைகள் மற்றும் உள்ளடக்க தாள்களை புதுப்பிக்க உதவும் வகையில் பிஎம் கிசான் சமநிதி யோஜனா சமீபத்திய மற்றும் முந்தைய வெளியீட்டு தகுதிகள் குறித்து ஒரு கட்டமைக்கப்பட்ட கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய பிஎம் கிசான் தவணை வெளியீட்டு தேதிகள். ஸோ 22வது தவணை மார்ச் 13, 2026 வழங்கப்பட்டிருக்கு. 21 நவம்பர் 13, 2025, 20 ஆகஸ்ட் 2, 2025. 23வது தவணை தொகை கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தப்பட்ட இந்த தேதி அப்படின்னா இந்த ஜூன் 18ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ ஜூன் 18ஆம் தேதிக்குள்ளார இந்த 23வது தவணை தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ 23வது தவணை தொகையில் இந்த 4 படிகள். பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பதிவிடணும். முகப்பக்கத்தில் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் விருப்பத்தை கொடுக்கவும். உள்நுழைவதற்கு பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை மொபைல் நம்பரை உள்ளிட்டு 23வது தவணையின் கட்டண நிலையை பார்க்க தரவு கெட் டேட்டா என்ற செக் பண்ணி நீங்கள் டேட்டா பேஸை செக் பண்ணிக்கலாம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இகேஒய்சி ஃபார்மர் ஐடி எல்லாமே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.